நேற்று வந்து நைட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் நான் எப்பயுமே சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பரோட போய். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வசிக்கிறதுல 10 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அவர் சொன்னார், என்னண்ணே தாவேக்கால் இணைஞ்சிட்டிங்களாமே அப்படின்னு. அரசியல் பேச நினைக்காதீங்க, ஒரு ஈமெயிலுக்காக சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தான் நான் இணைஞ்சதாக தெரியும். நான் விஜய் சார் நானும் 30 வருஷம் நண்பர்கள். குஷி படத்தில் நான் அசோசியேட் இருக்கும்போது அப்படின்னு. அப்படியாண்ணே நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன இணையன்னு இணைஞ்சிங்களா? இல்லைண்ணே, கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து மாதம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாதம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, இந்த போலீஸ்ல எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லையும் இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்துல பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து நான் நடிச்ச நான் சிரித்தால் படத்துடைய படத்துல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார். கொரோனாக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும் போது உண்மையிலே இவர் வந்து இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சர் இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு தான் சார். வருட வருடம் விருதுல வந்து 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாம கூட போயிடுறாங்க சார். இப்ப நீ எனக்கா எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்ப மரியாதை கிடைக்கும் நான் விரும்புறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில வந்து என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கிறனா வேற எந்த பீரியட்லயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்க காப்பாற்றுன்னு அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது வந்து இந்த சங்கத்துல தான், பிஆர்ஓ சங்கத்துல தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்த போய் விட வேண்டியதில்லை. 90 பேருக்கும் பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசு அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் வந்து மௌன ரவி என்ன, அவரை கூட்டு வந்து அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் வந்து கீழே இறங்கி போய் அவரை வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.